நேற்று நாம் தியானித்த வண்ணமாக சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்துணையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபு வாழ்க்கையிலே நாம் அறிந்த ஒரு காரியம், இந்த புத்தகத்தை படித்திருக்க நாம் யாவருக்கும் யோபினுடைய சரித்திரம் தெரியும். எல்லாவற்றையும் எழுத பிற்பாடு அவன் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக, அநேகர் பார்வைக்கு ஒரு நகைப்புள்ளவனாக, அநேகர் பார்வைக்கு ஒரு பழமொழியான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அவன் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிருபை வெளிப்பட ஆரம்பித்த பிற்பாடு முடிவிலே யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். ஜெபித்த போது அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவனுடைய முன் இருந்த எல்லாவற்றை விட சகலத்தையும் தேவன் இரட்டிப்பாய் கொடுத்ததாக பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட நம் ஜெபமானது நமக்கு மாத்திரமல்ல, பிறருக்கு ஜெபிக்கும்படியாக, சிநேகிதருக்கு ஜெபிக்கும்படியாக, அறிந்தவர்களுக்கு ஜெபிக்கும்படியாக, தேசத்துக்கு ஜெபிக்கும்படியாக, யாவருக்கும் ஜெபிக்கும்படியாக தேவன் நம்மை அடைத்திருக்கிறபடினாலே அந்த ஜெபமானது நம் வாழ்க்கையில் மிகுந்த அவசியமாக இருக்கிறது. யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த நேரத்திலே அவன் சிறையிருப்பு மாற்றப்பட்டது. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட நாம் அநேகருக்கு ஜெபிக்கின்ற போது நம் பிரச்சனைகள் மாற்றப்படும். நம் வாழ்க்கையிலே தேசத்துக்கு ஜெபிக்கின்ற போது நம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஆழமான அனுபவத்தில் நாம் கடந்து போக தேவன் விரும்புகிறார். அந்த அனுபவம் நமக்கு மாத்திரமல்ல, நம் மூலமாக அநேகருக்கு பயனுள்ளதாக, பிரயோஜனம் உள்ளதாக, மகிழ்ச்சியுள்ளதாக, சமாதானமாக இருக்கும். அதனால் நம் வாழ்விலே அந்த அனுபவத்தில் போக நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம் மூலமாக பெரிய அற்புதங்களை செய்ய, நம் மூலமாக அதிசயங்களை செய்ய தேவன் இன்றைக்கும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, திறப்பி வாசலில் நிற்கணுமே, தேசத்துக்காய் கதறணுமே, திறப்பி வாசலில் நிற்கணுமே, தேசத்துக்காய் கதறணுமே, ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆம், யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அதுபோல் ஆண்டவரே, இன்றைக்கும் கூட நாங்கள் எங்களுக்காய் மாத்திரம் ஜெபிக்காதபடிக்கு, எங்களை சார்ந்தவர்களுக்காய் மாத்திரம் ஜெபிக்காதபடிக்கு, நாங்கள் அநேகருக்கு ஜெபிக்கும்படியாக, தேசத்துக்கு ஜெபிக்கும்படியான ஜெப ஆவி எங்களுக்குள் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறையா. அதை எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் சிறையிருப்பை மாற்றும். எங்கள் தேவையெல்லாம் தேவன் ஆண்டவரே கிருபையாய் கொடுக்க நீர் சித்தமாய் இருப்பதினாலே அதை பெறுவதற்கு ஒரே வழி பிறருக்கு ஜெபிக்கின்ற அந்த அபிஷேகத்தை எங்களுக்குள் ஊற்றுவீராக. அந்த ஆழமான அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பெறுவோம் என்று விசுவாசிக்கிறோம் ஐயா. நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.